வெக்டர் ஸ்பேஸ் கான்செப்டில் ஃபஸ்ட் டே பார்த்துட்ருக்கோம். ஸோ லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா, வெக்டர் ஸ்பேஸ் 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு வெக்டர் ஸ்பேஸ் 2 இப்படி இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 1,2 ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதோட மல்டிப்புளாக இருக்கும். ஓகேவா? அப்போ தான் அது வந்து லீனியர்லி டிபெண்ட். இப்போது இந்த சம் பாருங்களே, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் 1,2ன்னு இருக்குது, ஆனால் இங்கே 0,2ன்னு இருக்குது. அப்போ ஒன்றை எந்த நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு 0 வரவே வராது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் லீனியர்லி இண்டிபெண்ட். இப்போ இங்கே பாரு 1,2ன்னு இருக்கா, இங்கே 2,4ன்னு இருக்குது. இப்போ இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 1 ஆகிடும், 4 வந்து 2 ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ரோ 1 எடுத்துக்கோங்க, ரோ 1 எடுத்தோன்னா ரோ 2 வந்து டிபெண்ட்டாக இருக்குது. ஏன்னா 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இதுவே ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரோ 0வாக இருந்துச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்ட். இப்போ இந்த ரோவை பாருங்கள் 1,2 அண்ட் 0,-2. 1 வந்து இது டிபெண்ட் பண்ணலை, 0வாக இருக்குது. அப்போ இது லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் டிபெண்ட்டை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது, இந்த கான்செப்ட் இருக்குது. டீச் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை டீச் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ரோ அண்ட் காலம் ரிடக்ஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு காலத்தையும் 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் 1.5 1.6 சம்திங் நினைக்கிறேன், எடுத்து பாருங்கள், கிளியராக இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். புக்கு இல்லைன்னா ஆன்லைன்லேருந்தே டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்குன்னு ஒரு புக் இருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் புக்கை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க 5th சம் எக்ஸாம்பிள் 6th இதெல்லாம் பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரோ அண்ட் ரோட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். ஒரு ரோவை ஒரு நம்பரால் கான்ஸ்டன்ட் நம்மளால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சம்திங் அந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம 0 பண்ண முடியும். தென் ஒரு ரோவை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேங்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இருக்கும், 1 2. எப்போவுமே அப்பர் ட்ரையாங்கிள் வந்தோடனே அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். அப்பர் ட்ரையாங்கிள்னால் டயக்னலுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் வந்து 0வாக இருக்க தான் அப்பர் ட்ரையாங்கிள். அந்த பொசிஷன் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2. ஏன்னா 1 2 ஒரு ரோவில் எத்தனை நான்-ஜீரோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்து பார்த்தா அப்பர் ட்ரையாங்கிள் இருக்குது, இது எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. ஸோ ரேங்க் ஏ வந்து 3. ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.